சிவகிரி கேட்டில் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 8/1/2024 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க. இன்றைய விற்பனை பதிவில் நல்ல தரமான காராம்பச கிடாரி, மயிலை கிடாரி, மயிலை சினை மாடுங்க. ஒரே பதிவில் ஒரு 8 விற்பனை பதிவுகள் நம்ம பார்க்குறோங்க. இப்போ வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3 மாதங்களான ஒரு குரா காலக்கண்ணுங்க. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா தாய்மாட்டிலேருந்து பிரித்து ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சுங்க. அதனால் கண்ணுக்குட்டி நேற்று மாலை தான் நமக்கு வந்துச்சுங்க. அதனால் நம்ம இன்னும் தத்து மாட்டில் இன்றைக்கி ஊட்ட வைக்கலை, இனிமேல் தான் ஊட்ட வைக்க போகிறோங்க. அதனால் பார்த்திங்கன்னா கண்ணு கொஞ்சம் வாடலாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. கண்ணு தரமான கண்ணு, ஒரு குரா கண்ணுங்க. நல்ல பால் மயிலைக்கும் குறாவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் வரும். இன்றைக்கி வாடலாக இருக்கிறத பற்றி நம்ம யோசிக்க வேண்டியது இல்லைங்க. நல்லா பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல காளையாக சேருங்க. இதனுடைய விற்பனை விலை 8000 ரூபாய்ங்க. வயது 3 மாதம் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை, 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. கண்ணு தரத்தில் அருமையான கண்ணுங்க. விற்பனை விலை பார்த்திங்கன்னா 8000 ரூபாய். நம்ம பால் நீங்கள் ஊட்ட வைக்க முடிஞ்சதுன்னா ஒரு 2 மாதம் ஏதாவது ஒரு வத்தப்பால் மாட்டில் ஒரு நேரம் ஒவ்வொரு லிட்டர் ஊட்டினா கண் இன்னும் ஊக்கமாக வந்துடுங்க. குடல் புழு நீக்கம், தோலில் போடக்கூடிய ஐவர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டோங்க. அதனால் இன்னும் 2 மாதத்துக்கு குடல் புழு நீக்கம் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. கண் எல்லா பொறுப்புலையும் இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. விற்பனை விலை 8000 ரூபாய்ங்க. ஒரு மாதம் நல்லா பக்குவமாக பால் குடிக்குது, இல்லை தவிடு நல்லா பிணைஞ்சி வச்சிங்கன்னா கண் நல்லா ஊக்கமாகிக்குங்க. நாளைக்கு மாடாகும்போது நல்ல கொம்பு தலையில் நல்ல காலக்கண்ணாக சேரும். தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னாலும் நேரில் பார்த்து வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கணும் அப்படின்னாலும் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு நல்ல ஒரு ஜெட் பிளாக்கில் பல் போடாத ஒரு காராம்பசு கிடாரிங்க. வயசு பார்த்திங்கன்னா ஒரு 20 மாதம் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லைங்க, வயிறு தொங்கல் இல்லை, மறை வெள்ளைப்புள்ளிங்கிறது எதுவும் கிடையாது. காம்பு நாலும் கருப்புங்க, காது உள்மடல் கருப்புங்க, நல்ல ஜெட் பிளாக் நிறம், சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க. இந்த தரமான காராம்பசு கிடாரி நீங்கள் வேணுன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம். ஏன்னா ஒரு 10 காராம்பசு பிறக்குதுன்னா 8 வரைக்கும் மறை விழுகுதுங்க. ஒரு 2 மட்டும்தான் மறை இல்லாமல் இருக்குது. அப்படியே இருந்தாலும் ஜெட் பிளாக் நிறத்தில் தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி வர்றது ரொம்ப வாய்ப்பு குறைவில் தான் வருதுங்க. இந்த கிடாரியை பொறுத்த வரைக்கும் பல் போடலிங்க, 20 மாதம் ஆச்சு, சுழி சுத்தமாக இருக்குது. இன்னும் 2-3 மாதத்தில் காலைக்கு சேர்த்தலாம். மறை வெள்ளைப்புள்ளி எதுவும் இல்லை, நல்ல பெருங்கூட்டு மாடாக சேருங்க. நல்ல நெட்டு நீளம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. இந்த தரமான காராம்பசு கிடாரியினுடைய விற்பனை விலை 34,000 ரூபாய்ங்க. குடல் புழு நீக்கம் இன்னைக்கு கால்நடை மருத்துவர் வந்தாங்க. எல்லா நம்ம கருத்தில் இருக்கிற எல்லா மாடுகளுக்குமே தோலில் போடக்கூடிய ஐவர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டோங்க. இந்த ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் நம்ம போடுறது பார்த்திங்கன்னா தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு. வயிற்றுக்குள்ளே குடலில் இருக்கிற தேவையற்ற புழுக்களும் சாணத்தின் வழியாக வெளியேற்றம் செய்யப்படுதுங்க. தோல் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊறல், உண்ணி, அலுங்கு இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஐவர்மெக்டின் போடும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இதுவே பார்த்திங்கன்னா இந்த பெரியம்மையினுடைய நோய் தாக்கத்துக்கு முன்னாடியே இந்த ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் சரியான கால அளவுகளில் போடுறீங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணுங்க. அதாவது ஒரு நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்குங்க. அதனால் எப்போவுமே வருமுன் காப்பது நல்லது. அப்படிங்கிறனால தான் நம்ம ஒரு மாட்டுக்கு ஒரு 200 ரூபா வரைக்கும் செலவானால் கூட நம்ம குடல் புழு நீக்கம் டாக்டரை வர சொல்லி தான் நம்ம பண்ணுறோங்க. அதனால் தெளிவாக நம்ம அனுப்புகிற மாடுகளுக்கு குடல் புழு நீக்கம்ங்கிறது 99 பாகம் பண்ணிடுறோம். ஒரு சிலது நிறைசனை மாட்டுக்கு நம்ம பண்ண மாட்டோங்க. கண்ணு போட்டு ஒரு வாரத்துக்குள்ளே இருக்கிற மாட்டுக்கு பண்ண மாட்டோம். அதனால் அந்த மாடுகளை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே நம்ம பண்ணிடுறோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் பார்க்குறதும் பார்த்திங்கன்னா ஒரு 22 மாதமான சுழி சுத்தமான பல் போடாத லக்ஷ்மி சுழி இருக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டு மயிலை கிடாரிங்க. கிடாரி பல்லு போடலிங்க, நல்ல உடம்புங்க. நேற்று இரவு பார்த்திங்கன்னா மீண்டும் சாரல் மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால காலையில் கொஞ்சம் வயிறு எடுக்காமல் இருக்குங்க. காலையில் எப்போவுமே மழை பெஞ்சதுன்னா நம்ம காலையில் தவிடு காட்ட மாட்டோங்க. வரத்தீவனம் வைக்கோல் அல்லது சோளத்தட்டு அது 2-3 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வயிறு நம்பினதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் விட்டு காட்டும்போது தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் குடிக்குங்க. இந்த கிடாரி நல்ல தரம், 22 மாதம் ஆச்சுங்க. இன்னும் காலையோ செனையூசியோ எதுவும் போடல, பல்லும் போடலைங்க. பொங்கலுக்கு நல்ல ஒரு காங்கேயம் கிடாரி தெளிவாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். இதனுடைய விற்பனை விலை 27,000 ரூபாய்ங்க.
பல் போடாத 22 மாதங்களான சுழி சுத்தமான ஒரு காங்கேயம் கிடாரி. விற்பனை விலை 27,000 ரூபாய்ங்க. நல்ல தரத்தில் இருக்குதுங்க. இன்னொரு ஓரிரு மாதங்களில் நல்ல தரமான காளைகளுக்கு இனச்சேர்க்கை பண்ணிக்கலாமுங்க. திமிழ் நல்ல ஏற்றமான திமிழுங்க. நல்ல நெட்டு நீளம்ங்க. வால் இறக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க. இதையும் நீங்கள் காராம்பசியும் ஜோடியாக கூட நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை தனித்தனியாக நீங்கள் வாங்குறனா கூட தாராளமாக வாங்கிக்கலாமுங்க. இந்த கிடாரியினுடைய விற்பனை விலை 27,000 ரூபாய். 22 மாதம், பல் போடல, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. லக்ஷ்மி சுழியோடு இருக்குதுங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், ஜாயிண்ட் வாடகையில் ஏற்றி அனுப்பிடுவோம். உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுத்தா போதுமானதுங்க. நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் அந்த மாதிரி தான் போடுறோமுங்க. அதனால் ஒவ்வொரு பதிவுமே முழுமையாக கேளுங்க. ஒரு 2 நிமிடம் தான் அந்த பதிவு பற்றியே நம்ம சொல்லுவோம். அதனால் முழுமையாக கேட்டுட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு பண்ணிக்கிங்க. அட்வான்ஸ் பண்ணால் போதும், உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகை கொடுத்தா போதுமானதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் ஈனக்கூடியது 4வது ஈத்துங்க. நல்ல பெருங்கூட்டான ஒரு வண்டி எருதாட்டு இருக்கக்கூடிய மாடுங்க. கறவை 4+3 7 லிட்டர் பால் இருக்குங்க. அந்தளவுக்கு நல்ல தோகமடி, நல்ல கறவை திறன். கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. சுழி சுத்தமுங்க. ஈனக்கூடியது 4வது ஈத்துங்க. மாடு நல்ல பெருவெட்டுங்க. ஒரு வண்டி எருதாட்டம் இருக்குங்க. அதனால் கறவைக்கு ஒரு காங்கேயம் மாடு, பால் வர்க்கமான மாடு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை தேர்வு செய்யலாமுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நல்ல தரமான மாடுகளை வச்சுருக்கிறாங்க. இளம் சினையாக்கி விற்பனை செய்யணும்னு நினைக்கும் பொழுது அதை வாங்குறதுக்கு சரியான ஆட்களோ இல்லை சரியான இடமோ இல்லாதனால பார்த்திங்கன்னா பொதுவான வியாபாரிகளுக்கு கொடுத்துட்றாங்க. அது சந்தைகளுக்கு போய் சில மாடுகளில் பெரும்பாலான மாடுகள் அடிமாடுகளாக போயிடுச்சுங்க. காங்கேயம் இனம் எண்ணிக்கையில் ரொம்ப ரொம்ப சுருங்கிட்டே வருதுங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் காங்கேயம் மாடுகளுடைய எண்ணிக்கையே இப்போதைக்கு இருக்குதுங்க. காங்கேயம் மாடுகளை பாதுகாத்து வைக்கிறதுல இந்த மாதிரியான பால் வர்க்கமான மாடுகளை நீங்கள் பாதுகாத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க. ஏன்னா 4+3 7 குடி பால் கறக்கணும் அப்படின்னா மாடு அந்தளவுக்கு பால் வர்க்கமாக இருக்குதுங்க. தோகமடி, நரம்பு தாரை எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. ஈனக்கூடியது 4வது ஈத்து. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இந்த தரமான பெருங்கூட்டு மயிலை மாடு சினை பார்த்திங்கன்னா 6 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. காங்கைங்கன்று போடுங்க. 4 காம்பில் பால் வரும். பாலுக்கு நிற்கும். 4+3 7 லிட்டர் பால் மடியில் இருக்குங்க. அதனால் உங்களுக்கு கறவைக்கு நல்ல ஒழுக்கத்தில் தெளிவான ஒரு காங்கை மாடு காலணிக்காமல் வேணும்னா தாராளமாக இதை தேர்வு பண்ணலாம். நல்லா வச்சுருந்த இடத்துல ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க. நேற்று சாரல் மழை இருந்ததுனால தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலையில் எல்லா மாடுகளுமே வயிறு எடுக்காமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்னும் தண்ணி காட்டலிங்க. வைக்கப்புல் போடுறதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி காட்டுவோம். இதனுடைய விற்பனை விலை 46,000 ரூபாய்ங்க. நல்ல மாடு இருப்புக்கு வச்சுக்கணும், நல்ல கறவை திறனோட காலணிக்காத மாடாக இருக்கணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் கிடாரி கண்ணுங்க. தைப்பொங்கலுக்கு காங்கேயம் கிடாரி கண்ணு நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியில் வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம். வயது பார்த்திங்கன்னா 12 மாதம் ஆச்சுங்க. நல்ல நெட்டுப்போக்கு, சுழி சுத்தம். இதனுடைய தாய்மாடு ஃபோட்டோ வேணாலும் அனுப்பலாமுங்க. நம்மளுடைய நெருங்கிய நண்பர் அவங்களுடைய மாடு. கட்டுத்தர மாட்டினுடைய கண்ணுக்குட்டிங்க. பார்க்க முடியல அப்படிங்கிறனால தான் நல்ல தரமாக வளர்த்தி நம்மகிட்ட விற்பனைக்காக கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 28,000 ரூபாய்ங்க. 12 மாதம் ஆச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி இல்லைங்க. குறைப்பழுது இல்லை. நல்ல வெளார கொம்பில் தெளிவாக வரும். தாய்மாடு பார்த்திங்கன்னா 2.5 5 குடி வால் கறக்குங்க. இதனுடைய விற்பனை விலை 28,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. நேரில் வந்தால் கூட அட்வான்ஸ் மட்டும் கட்டினா போதும், முழு தொகை கட்டணுங்கிறது கிடையாதுங்க. கண்ணுக்கு மூக்கும் குத்தியாச்சுங்க. நல்ல நெட்டு நீளம்ங்க. புறவு ஏத்தம், வால் இறக்கம், கொம்பு தலையில். நாளைக்கு மாடானாலும் எந்த இடத்துலையும் தெளிவான ஒரு மாடாக சேருங்க. விற்பனை விலை 28,000 ரூபாய்ங்க.
வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 6 பல்லுங்க, 2ஆம் நீத்துங்க, செவல மாடுங்க, 10 நாள் ஆன மயில காலக்கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மாடு நேற்று தான் நம்ம வாங்கி வரப்பட்டதுங்க. சந்தையிலேருந்து நம்ம எடுத்து வந்ததுனால காலையில் வந்து பார்த்திங்கன்னா பால் மட்டும் சும்மா எப்படி நிற்கிதுங்கிறக்காக கறந்து பார்த்தோமுங்க. ஏன்னா மடி கட்டி இருந்ததுனால ஒரு 2 நாள் ஆகுங்க அதனுடைய பால் நிலை இயல்பு நிலைக்கு வர்றதுக்கு. இப்போதைக்கு 1.5 கறக்குது அப்படிங்கிற தகவல் அவங்க சொல்லியிருந்தாங்க. நேற்று நம்ம அங்கே கறந்து பார்க்கும்போது ஒரு 1.5 லிட்டருக்கு மேலே இருந்துச்சுங்க. மாடு கன்று சுழி சுத்தம், 6 பல், 2ஆம் நீத்து, செவல மாடுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். மாடு கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க. ஆனால் வந்து ஒரு 2 நாள் டு 4 நாள் நம்ம இடத்துல இருந்து நல்லா தண்ணி குடிக்கும்போது பார்வைக்கு நல்ல ஜாடையில் தெளிவான மாடாக இருக்குங்க. குணத்தில் நல்ல மாடு. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. அப்போ தான் கறக்குறாங்க. ஸ்டூல் போட்டு உட்காந்து தான் அவங்க கறக்குறாங்க. ஏன்னா எல்லா மாடுகளையுமே வந்து அவங்களுக்கு தான் நம்ம குணமாக இருந்ததுன்னா அவங்கள கறக்க சொல்கிறோமுங்க. வேலைக்கு ஒரு 1.5 லிட்டர் பால் வரும். நல்ல குணத்தில் தெளிவான ஒரு மாடு. மாடு கன்று சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க. குறைஞ்ச விலையில் பல்லு பாக்கியில் கன்று மாடு வேணும்னா இதை தேர்வு செய்யலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 37,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம், சிவகிரிங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3ஆம் ஈத்துங்க, ஒரு குறுங்கால் மாடுங்க. குறுங்காலில் சந்தனப்பிள்ளை மாடுங்க. ஒரு 20 நாள் ஆன மயில காலக்கண்ணோடு இருக்குதுங்க. முதல் முறை நாட்டு மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கால் அணைக்காத மாடாக ரொம்ப பூங்காம்பில் தெளிவாக வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. நேரம் 2 லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க. இதுவும் நம்ம சந்தையில் தான் நேற்று வாங்குச்சுங்க. நேற்று அங்கேயே வந்து முழுமையாக கறந்தோம். இன்றைக்கி காலையிலையும் நம்ம கறக்கலாங்கிறது கறந்தவங்க. காலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர் கிட்ட இருந்துச்சுங்க. ஏன்னா சந்தையிலேருந்து வரும்போது ஒரு நேரம் மடி வந்து கன்று விடாமல் விட்டுருந்துருப்பாங்க. அந்த ஒரு நாள் ஆகும்போது இயல்பு நிலைக்கு பாலுக்கு வர்றதுக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுக்கணுங்க. இதற்கும் குடல்புழு நீக்கம் மாடு கன்று 2க்கும் நம்ம பண்ணிட்டோம். ரொம்ப நல்ல மாடுங்க. ரொம்ப நல்ல குணம். பொறுமையான மாடு. ஈத்து 3ஆவது ஈத்துங்க. ஒரு குறுங்கால் மாடு. நேரம் 2 லிட்டர் பால் தெளிவாக கறந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ரொம்ப பொறுமையான மாடுங்க. காம்பு அதே மாதிரி தான். ரொம்ப பூங்காம்பு. தெளிவாக உட்காந்து கறக்கிறதுக்கு ரொம்ப நல்லா கறவை வருங்க. நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் நேரில் வந்து பார்த்து வாங்கலாம். இல்லை வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணிக்கனா கூட வீடியோ பார்த்து தேர்வு பண்ணிக்கலாம். வந்து 2 நேரம் கறக்கணுன்னாலும் தாராளமாக நீங்கள் கறந்து பார்க்கலாமுங்க. மாடு அவ்வளோ ஒரு குணத்தில் அருமையான மாடுங்க.
இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 39,000 ரூபாய்ங்க. நேர் 2 லிட்டர் பால், கறவைக்கு கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. மடி இன்னுமே நல்லா இருக்குங்க. நேற்று சந்தையிலேருந்து மடி கட்டி வந்ததுனால அங்கேயே நம்ம வந்து பால் ஃபுல்லாக கறந்து நேற்று சாயங்காலம் கன்று ஊட்டி இப்போ காலையில் கறக்கிறதுனால நம்ம வந்து மடி எடுப்பாக இல்லாத மாதிரி இருக்குங்க. ஆனால் கறவை நேரம் 2 லிட்டர் பால் தெளிவாக கறக்க முடியும். கன்று வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மொட்டு மாதிரி இப்படி உருண்டை மாதிரி இருக்குங்க. கண் அந்தளவுக்கு உருட்டான கண்ணுங்க. பால் இருந்தால் தான் கன்றுகள் வந்து இந்த மாதிரி உருட்டாக வரும். பாலும் நல்ல திடமாக இருக்குதுங்க. அதனால் குழந்தைகளுக்கு நல்ல பால் கொடுக்கணும், நல்ல திடமாக இருக்கணும் பால் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 39,000 ரூபாய்ங்க. கண்ணு காலக்கண்ணு 20 நாள் ஆகுதுங்க. மாடு குறுங்கால் மாடு, சந்தனப்பிள்ளை நிறம், மாடு கண்ணு சுழி சுத்தம், கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 39,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி. வந்து 2 நேரம் கறந்து பார்த்தும் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க.